நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். திமுகவுடனான கூட்டணி தொடர்பாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்த தலைவரிடம் நேரலையில் பார்த்தோம். எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சென்று இது குறித்து தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியா முழுவதும் சமூக நல்லிணக்கமும் சமூக நீதியும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் கொடுக்காமல் உறுதியாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இப்போது இந்தியா கூட்டணி மிக வலுவாக செயல்பட்டு வருகிறது. பலரும் எதிர்பார்த்தது போல இந்தியா கூட்டணியில் எந்த விதமான தகராறும் இல்லாமல் வட இந்தியாவில் பல மாநிலங்களில், குறிப்பாக அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா மாநிலமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், தலைநகர் டெல்லியாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி, ஆம் ஆத்மி, அதேபோல தேசியவாத காங்கிரஸ் இவர்களுடன் சிறப்பான ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக இந்த இந்தியா கூட்டணி வலுப்பெறுவதற்கு பெருமளவிலே பங்காற்றி இருக்கிறார். இந்தியா முழுவதற்குமே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அமைத்திருக்கின்றார். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலே தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசியல் சட்டத்தினுடைய விழுமியங்கள் ஒவ்வொன்றாக சிதைத்து வருகிறது, மாநிலங்களுடைய உரிமைகளையும் பறித்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எனவே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகவே மனிதநேய மக்கள் கட்சி செயல்படும். விரைவில் நல்ல செய்தியை தெரிவிக்கும். இல்ல, அது வரும், செய்தி வரும். நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இல்லை, நாங்கள் மிக தெளிவாகவே இருக்கின்றோம். சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டோம். அந்த 2 தொகுதிகளும் எங்களுடைய விருப்ப பட்டியலில் இல்லை, இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதே போல் எந்த தொகுதியை கொடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு இருக்கின்றது. 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். எனவே எந்த தொகுதியாக இருந்தாலும் அதில் நாங்கள் போட்டியிடுவோம். மிக அழுத்தமாகவே எங்களுக்கு தொகுதி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். தலைவரிடம் எங்களுடைய தகவல்களை எடுத்து செல்வோம் என்று அண்ணன் TR பாலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்பார்க்கிறோம், நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம். நன்றி. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சூழலிலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகவே நாங்கள் செயல்படுவோம் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி எங்களுக்காக ஒரு தொகுதியை கேட்டிருக்கிறோம், விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.